மணி ஆயிடுச்சா? லக்ஷ்மி, லக்ஷ்மி பேஸ்ட் கொண்டா. அடடடடா, காலங்காத்தாலே கூச்சல ஆரம்பிச்சாச்சா? பேஸ்ட் கொடுத்தா பிரஷ் உங்க அப்பா கொடுப்பா. கொண்டா போ. என்னடா இது? பேஸ்ட் மேல ரோடு இன்ஜினியர் மாதிரி இருக்கு. பேஸ்ட் இந்த அடையாளத்தையே காணுமே. ஏண்டி பல்லு விளக்குற பிரஷா இது? எருமாடுக்கு முதுகு தேய்க்கிற மாதிரி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன எருமாடுன்னு நினைச்சிட்டே நீ? நீங்க அப்படி நினைச்சா நான் எதுக்கா பேச முடியும்? என்ன எருமாடுன்னு சொல்லிட்டு போற நீ? உன்ன லக்ஷ்மி, லக்ஷ்மி, மணி 7 ஆகுது, இன்னும் காஃபி வரல. கோவிந்தா 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 கோவிந்தா. கோவிந்தா காஃபிக்கா இல்ல சாமி உனக்கா? சீனாவில் புரட்சி வெடித்தது. ஏண்டி ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்களே, இதானே அது? நிறுத்து. என்ன டிஃபன் பண்ணிருக்க இன்னைக்கு? இடியாப்பம். இடியாப்பமா? இன்னைக்கு இடியாப்பமா? இன்னைக்கு வேற இடியாப்பம். எனக்கு இடியாப்பம் வேணாம், பூரி தான் வேணும். பூரி தான் வேணுமா? மைதா மாவுலயா கோதுமை மாவுலயா? மைதா மாவுல. நல்ல நெல தேங்காய் நெல்லையா? நல்ல நெல. தொட்டுக்க கிழங்கா குருமாவா? கிழங்கு. சின்ன கிழங்கா பெரிய கிழங்கா? அடி செருப்பால. ஏ செருப்பாலையா உங்க செருப்பாலையா? ஐயோ, உங்களால முடியுமா? என்ன எல்லாமே இன்னைக்கு மக்கர் பண்ணுது? ஒரு உத விட்டா எல்லாம் சரியாயிடும். என்னடா சிவராமா, என்ன பலத்த யோசனை? ஒண்ணும் இல்ல சார். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டி. அந்த புருஷன் அந்த பொண்டாட்டியை இத்தனை நாள் அப்படியே அடக்கி வச்சிருந்தான். இன்னைக்கு என்னடானா அந்த பொண்டாட்டி திடீர்னு எகிரிட்டா. என்ன பண்றா? என்ன பண்றாளா? காலையில காப்பி கேட்டா கோயிந்தா கோயிந்தாங்கிற. அப்போ இனிமே அந்த ஆளுக்கு ஹோட்டல்ல தான் காஃபி. அதுவும் பரவாயில்ல சார். வந்து பிரஷ் கேட்டா பாத்ரூம் பிரஷ் எடுத்து கொடுக்குறா சார். இது எவ்வளவோ பரவாயில்லப்பா. பேஸ்ட் கேட்டா சப்பி சுருண்டு போன டியூப் எல்லாம் கொடுக்குற அடங்காப்படாரி எல்லாம் இருக்குப்பா உலகத்துல. எல்லா பொண்டாட்டிகளுக்கும் ஒரே டெக்னிக் தானா? என்னப்பா வர வர கிரிப் லூஸ் ஆகிட்டே வருது? யோ என்ன சொல்ற நீ? இது ஸ்கூட்டர் கைப்பிடி கிரிப் லூஸ் ஆகிட்டே வருது. முதல்ல நீ அதை கவனி, இல்லங்காட்டி வண்டி உன் கண்ட்ரோல்ல இருக்காது. இத்தனை நாள் வண்டி ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. என்னாச்சு இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் மக்கர் பண்ணுது சார். இந்த காரு ஸ்கூட்டர் எல்லாம் பொண்டாட்டி மாதிரி கவனிச்சுக்கணும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அதுக்கு பூ வாங்கி வைக்கணும். அது சரி, உன் ஸ்கூட்டர் இருந்தா கூட இந்த திருமணம் வரை போயிட்டு வந்துடுறேன். யோ இப்பதானே வண்டி பொண்டாட்டி மாதிரி உடனே இரவல் கேக்குறிய? தர முடியாது போ. கோச்சுக்காதப்பா, வானாங்கட்டி விடு. ஏன் சார் உன் வண்டி தரையா? எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறேன். அவர் வண்டி தான் ரவி ஓட்டிட்டு இருக்கானே. என்ன சார்? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. முதல்ல வண்டியை விற்கணும், இல்லைன்னா ரவியை ஒழிக்கணும். நான் சொல்றபடி செஞ்சுட்டேன். குட் லக்ஷ்மி, குட். கீப் இட் அப். என்னமோங்க, அவர் கோச்சிட்டு ஆபீஸ் போயிருக்காரு. என்ன நடக்க போகுதோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். பாத்துக்கிட்டே இரு, மல்லிகை பூ வாங்கிட்டு வர போறான் உன்னை தாஜா பண்ண. என்ன தம்பி, பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? எத எப்படி பாட்டி கண்டுபிடிச்ச? அதான்ப்பா, மாச கடைசியில எவனாவது 10 ரூபாய்க்கு பூ வாங்குவானா? இந்த மடையை வாங்கியிருக்கேனே. உனக்கு அனுபவம் பேசுது. வரட்டா லக்ஷ்மி? லக்ஷ்மி, லக்ஷ்மிமா, லக்ஷ்மி எங்க போயிட்டா?
யா! இன்னைக்கு நமக்கு வேட்டைதான். அசத்திடுவோம். எதுக்கு இருக்கட்டும். சும்மா தொந்து. அம்மா, இப்பதான் குளிச்சிட்டு வந்திருக்கேன். அதான் குளிச்சுக்கலாம். நம்ம வீட்டு குழல் தான் நிறைய தண்ணி வருது. மூடு இல்ல. மூடு இல்லையா? நீ என்ன கவிதையா எழுத போற? இன்னைக்கு பந்த். வந்தா காலையில தினத்தந்தியில போடவே இல்லையே. இந்த நாட்டுல எதுக்குதான் பந்து பண்றதுன்னு இல்லாத போச்சு. காலையில தான் ஒரு இருந்த. இப்ப என்ன? ஐயோ ஐயோ, என்ன தொட தொடங்குறீங்க? பேசாம படுக்க போறீங்களா இல்ல நான் போய் கீழே படுக்கட்டா? ஒரு சேஞ்சுக்கு நான் வேணா கீழே படுக்கட்டுமா? ஏய், என்னடி முறைக்கிற? இனிமே நான் உன்னை தொட்டா கேளு. நீயே கைய கால புடிச்சு கெஞ்சினாலும் நான் உன்னை தொட மாட்டேன். இது இந்த கட்டில் மேல சத்தியம். முதல்ல சபதம் போட வேண்டியது, திடீர்னு பாதி தூக்கத்துல எழுப்பி கெஞ்ச வேண்டியது. இதே வேலை. ஏய், ஒழுங்கா தகராறு பண்ணாம ஒத்துழைச்ச உன்னை பீச்சுக்கு கூட்டு போவேன். சுண்டல் வாங்கி தருவேன். மெரினா பீச்சுக்குடி. பின்ன என்ன, மியாமி பீச்சுக்கா? என்ன ஆச்சு இவளுக்கு? காலையில இருந்து இப்படி முரண்டு பண்றா? என் டைமே சரியில்லை. நல்ல ஜோசியரா பார்த்து காட்டணும். இந்த சனியனுக்கு போய் 10 ரூபாய்க்கு மல்லிப்பு. ஏய் ஏய், சனியனே, கவிதை உன்னதாண்டி. என் பேரு லக்ஷ்மி. ஓஹோ, அப்படியா மிஸ்ஸஸ் லக்ஷ்மி சிவராமன்? எனக்கு ஃபுல் ஸ்லாக் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் இது எப்படி இங்க வந்தது? நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டும் என்னதா மிஸ்டர் சிவராமன். ஏய், புருஷன் பேரை சொல்ற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா நாய? எனக்கு பிடிக்காத எவ்வளவோ சாரீஸ் நீங்க வாங்கி கொடுத்திருக்கீங்க. அதையெல்லாம் நான் இப்படி வீசலாமா? வீசி பாரு, என்ன நடக்குதுன்னு தெரியும். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண? ஏய், என்னடி இவ்வளவு பெரிய பொட்டியோட எங்க கிளம்பிட்ட? என் அப்பா வீட்டுக்கு. உங்க அப்பா வீட்டுக்கா? உங்க அப்பா வீட்டை விட பொட்டி பெருசா இருக்க. நான் உன்னை பல தடவை அடிச்சிருக்கேன். அப்பெல்லாம் அடியை வாங்கிக்கிட்டு அடிக்கிற கைதாங்க அணைக்கும் அப்படிம்ப. இப்ப நடனா அப்பா வீட்டுக்கு போறேன்னு புதுசா ஸ்டண்ட் அடிக்க. என்ன விஷயம்? அந்த லட்சுமி வேற, இந்த லட்சுமி வேற. ஏய், பேசாதீங்க. இதே அமெரிக்காவா இருந்தா அப்பவே பொண்டாட்டி புருஷனை டைவர்ஸ் பண்ணிருப்பான் தெரியுமா? அமெரிக்கா இந்தியா ஒண்ணா? அப்ப நீ புடவையை கேட்டு கவன மாட்டு. இதெல்லாம் சொல்லவே இல்லையே. யார் சொல்ல? அது ஒண்ணு இல்ல இல்ல இல்ல, இப்ப ஏதோ சொன்ன. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் போறேன். நான் இனிமே இங்க வர மாட்டேன். என்னால உங்க கூட வாழவே முடியாது. நான் போறேன். ஆமா, இது பாருங்க, இனிமே நான் இங்க வரவே மாட்டேன். நான் போறேன். நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க சும்மா அடிக்கிறீங்க. நான் போறேன். போடி. தமிழ்நாட்டு பொம்பளைங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இப்படிதான் ஓடுவீங்க பொட்டியை தூக்கிட்டு. அப்புறம் 10 நாள் கழிச்சு வந்து காலில் விழுந்து நீங்க தாங்க எனக்கு எல்லாம் பீங்க. என்னாச்சு இவளுக்கு? இருப்பா வரேன். இது யார் நடுவுல? ஹலோ, யாரையா பேசுறது? சிவராமா, நான் தான். நீங்களா சார்? ஏன்பா பொண்டாட்டி அடக்குறதுக்கு ஒரு உருப்படியான யோசனை சொல்லுப்பா. அதைத்தான் சார் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணுங்க. ஐடியா வந்தா சொல்றேன். நீங்க சொன்னபடியே செஞ்சுட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள தப்பு பண்றோமோன்னு உறுத்தலா இருக்குங்க. முதல்ல அப்படித்தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். தனியா இருந்தா தான் அவருக்கு உன்னோட அருமை தெரியும். அப்படியா? பாத்துக்கிட்டே இரு, தானா உன்னை தேடி வர போறாரு. வருவாருல்ல? வர வைக்கிறேம்மா. இந்தாப்பா, நீ சொன்ன மாதிரியே வாங்கி வந்திருக்கேன்.
பூரி கிழங்கும் வடையும். தேங்க்யூ. என்ன சிவராமா, என்னாச்சு உனக்கு? ஹோட்டல் சரக்கு தின்ற இன்னைக்கு? சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான். ஐய், இந்த கதை தானே வேணாங்கிறது. உன் பொண்டாட்டி வீட்டுல இருந்து கோச்சிட்டு போயிட்டா. இது எனக்கு தெரியாதா? எட்லார் சார், என்ன சாப்பிடுறீங்க? அவல். ரொம்ப டேஸ்டா இருக்கு. அவள் நல்லா மெல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்டாட்டி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. ஓஹோ. ஆஸ்பத்திரிக்கா? ஆ. அழுதுக்குனே போனாங்களே. ஆஸ்பத்திரியில டாக்டர் ஊசி போடுவாங்களா, அதை நினைச்சாங்க, அழுதுக்குனே போயிட்டாங்க. இல்லையே, பெரிய பெட்டியை தூக்கிட்டுல போனாங்க. அது டாக்டர் ஊசி போட்டோம்னா நிறைய மருந்து கொடுப்பாங்க, எப்படி எடுத்துட்டு வருவாங்க, அதான் பொட்டி. விட்டா ஒரே அடியா சுத்துறியே. கோவிச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல. நீ என்ன சொல்றது? கோவிச்சுட்டு போயிருக்காங்கப்பா. இல்ல, இவன் போய் சொல்றான். எதுக்கு வீணா சந்தேகம்? சாயங்காலம் எல்லாரும் சிவரா வீட்டுக்கு போவோம். ஒய்ஃப் இருக்காள இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு திரும்பி வந்துருவோம். அதான் சரி. இவங்க கிட்ட மாட்டிட்டு அவமானப்படுறதை விட அந்த பிசாசு கையில கால விழுந்து அதை வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம். அதான் கரெக்ட்.